Hi students, in the video example 2.16 பார்க்கலாம். A man starts his journey from Chennai to Delhi by train. Okay, சென்னையில இருந்து டெல்லிக்கு போறாங்க. He starts at 22:30 hours on Wednesday. Okay, இப்போ Wednesday கிளம்புறாங்க. ஓகேவா? Wednesday கிளம்புறாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 22:30. 22:30னா நைட் 10:30. ஓகேவா? ஃபைன். If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late. Okay, 32 hours travel time ஆகுது. when will he reach Delhi? Okay, டெல்லிக்கு எப்போ போய் சேருவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைமை பற்றி பேசுகிறாங்க. டைம்ன்றது என்னது? ஒரு நாளைக்கு எத்தனை ஹார்ஸ் இருக்குது? 24 hours தான் இருக்குது. அப்போது we are speaking about mod 24. ஓகேவா? ஸோ mod 24 வச்சு தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க? 32 hours சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? 22.30 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இன்னும் ஒரு 32 hours வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 32 hours வந்து ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகும்? 54. ஸோ 54.30. இப்போ இந்த டைமில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? டெல்லிக்கு போய் ரீச் பண்ணியிருப்பாரு. ஆனால் 54.30ன்னு ஒரு டைமே கிடையாது. நம்ம அதை சொல்லவே முடியாது. கரெக்டா? இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? 24 mod யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 54.30 mod 24 போன போகிறேன் நான். ஓகேவா? இந்த 30 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 54 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24 டிவைட் பண்ண போகிறோம். 54 நான் என்ன பண்ண போகிறேன்? 24 டிவைட் பண்ண. ஸோ 24 டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும்? ஆப்வியஸ்லி 2 டைம்ஸ் வருமா? 48. ஸோ ரிமைனிங் என்ன வரும்? 6. ஸோ 6, அந்த 6 தான் ரிமைண்டர். கரெக்டா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 54.30 காங்க்ரூவன்ட் 630. ஏன்னா இங்க அந்த 0.3 இருக்குல்ல, அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். சரியா? நம்ம 54க்கு தானே கண்டுபிடிச்சோம். mod 24 mod 24. இப்போ நடுவில் இங்க என்னென்ன இருக்கு? 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணாரு. பிளஸ் 2னா என்ன அர்த்தம்? Thursday ஃப்ரைடே. ஸோ வெட்னஸ்டே பிளஸ் 2னா என்ன அர்த்தம்? ஃப்ரைடே. 2 நாள் இருக்கு. ஓகேவா? ஃப்ரைடே 6:30. 6:30ன்றது தான் ரிமைண்டர். கரெக்டா? அப்போ அதுதான் ஆன்சர். 6:30க்கு அவர் போய் டெல்லியை சேர்ந்துருக்காரு. புரியுதா இது எப்படி போட்டிருக்கோன்றது? ஸோ எக்ஸாம்பிள் 2.18. கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸு. கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே. ஓகே, இன்னைக்கு வந்து கலாக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கலா. வென் அண்ட் தென் ஷி ஆஸ் தட் when will you celebrate your birthday? ஓகே, உனக்கு எப்போ பர்த்டே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வாணி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, டுடே இஸ் மண்டே. ஓகே, இன்னைக்கு மண்டே. ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago. ஸோ 75 days agoனா 75 நாளுக்கு முன்னாடி அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த டே வென் வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. ஓகே, ஃபைண்ட் த டேனா எந்த டே? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அந்த மாதிரி எந்த டேல வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம மண்டே டியூஸ்டேன்னு வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? 0 1 2 3 4 5 6 இது எல்லாத்தையும் நான் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஓகேவா? இதுக்கு கம்பேர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். தென் ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்கும். மறுபடியும் என்ன ஆகிடும்? 0 1 2 3 4 5 6 7. மறுபடியும் என்ன ஆகிடும்? 0 1 2 3 4 5 6. ஸோ இது எதை மீன் பண்ணுது? மாடுலஸ் 7. ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? மாடுலஸ் 7 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கலா வந்து டுடே இஸ் பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. டுடே வந்து மண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து மண்டே. மண்டே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? 1 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்னிலிருந்து 75 days ago. 75 days agoனா 75 daysக்கு முன்னாடின்னு அர்த்தம். அப்போ -75 அப்படின்றத போடணும். ஓகேவா? அப்புறம் mod 7 யூஸ் பண்ண போகிறோம். mod 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் -74 mod 7. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -4 வரும் ரிமைண்டர். கரெக்டா? இது எப்படி எழுதலாம்? 70 தானே? 70 இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ ரிமைண்டர் வந்து 4 இருக்கும். ஓகே சார், ஆனால் ரிமைண்டர் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா 7 ஜஸ்ட் ஆட் பண்ணணும். 7 ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகே, இது ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஏன் நம்ம இப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணும்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7 - 4 என்னது? 3. ஸோ மாடு 7 மண்டேன்னு சொல்லிட்டேன், சாரி, மாடு 7. ஓகேவா? இப்போ 3ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ அப்போ வெட்னஸ்டே தான் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வாணி செலிப்ரேட்டட் ஆன் வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே தான் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஏன் இங்கே 7 ஆட் பண்ணணுன்றது சொல்கிறேன். யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம போடும்போதே நம்ம பார்த்தோம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத. இப்போ -4 உள்ள இருக்கு, 7 வெளியில இருக்கு. ஒரு நம்பர் நெகட்டிவா இருந்ததுன்னா கோஷன் நீங்க நெகட்டிவா தான் போடணும். ஸோ -1 நான் போட்டுக்கிறேன், ஏன்னா 4 தானே இருக்கு, 7 வந்து 7. ஓகே, -7 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாற்றோம் இந்த இடத்துல. ஸோ +7 -4 விச் இஸ் 3. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற நம்பரை வச்சு ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா?